பெரியார் திராவிட கழக கோவை திருப்பூர் மாவட்ட கழக தோழர்களுக்கான இந்த பெரியார் பயிற்சி முகாமிற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் அண்ணன் பொதுச் செயலாளர் கோவை ராமகிருஷ்ணன் அவர்களே, இந்த பயிற்சி முகாமினை சிறப்பாக ஏற்பாடு செய்துள்ள கழகத்தின் தோழர்களே, பயிற்சி முகாமிற்கு இங்கே வருகை புரிந்துள்ள நண்பர்களே, தோழர்களே, தாய்மார்களே, இங்கே எனக்கு பிறகு பயிற்சி முகாமினில் சிறப்புரையாக வந்திருக்கின்ற ஐயா சிந்தனை கௌதமன் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதல் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு இயக்க செயல்பாடுகளும் நீதிமன்ற நடவடிக்கைகளும். நீதிமன்ற நடவடிக்கைகள் என்று எடுத்துக்கொண்டால் அது சட்டம் சார்ந்தவையாகும். சட்டத்தின்பால் தான் நீதிமன்றங்கள் இயங்குகின்றன. ஆனால் ஒரு சில காலமாக நம்முடைய உயர்நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் உச்சி குடுமி நீதிமன்றமாக இயங்கி வருகின்றதை நீங்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றீர்கள். நீதிமன்ற செயல்பாடுகளை பற்றி கூறும் பொழுது நான் என்னுடைய உரையை நான் சுருக்கமாக முடிச்சுக்கிறேன். உங்களோட கேள்விகள் எனக்கு நிறைய இருக்கணும். சட்டம் சார்ந்த கேள்விகள் எங்கிட்ட நீங்கள் நிறைய கேட்கணும். கேட்டு உங்களோட இந்த பயிற்சி முகாமுக்கு வந்ததுக்கான முழு விவரங்கள், முழு பயன் நீங்கள் அடையணும். என்கிட்ட இருந்து நீங்கள் என்ன கேள்வினாலும் சட்டம் சார்ந்து கேட்கலாம். குறிப்பாக நீங்கள் மனித உரிமைகள் பற்றி நிறைய கேள்விகள் என்கிட்ட கேட்கலாம். அதுக்குண்டான பதில் இப்பயே நீங்கள் கேள்விகளை எழுதி வச்சுக்கோங்க. நான் முடியும் போது என்கிட்ட நீங்கள் கேள்விகளை கேட்கலாம். இந்த நிகழ்ச்சியை தொடர்கிறதுக்கு முன்னாடி தந்தை பெரியார் அவர்கள், ஐயா அவர்களை பற்றி நம்ம முக்கியமாக சொல்லியே ஆகணும். அவரை சொல்லி ஆரம்பித்தாதான் இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு சிறப்பாக அமையும் நான் நினைக்கிறேன். ஐயா அவர்களை பொறுத்த வரைக்கும் எந்த போராட்டத்தை அவர் எடுத்துக்கிட்டாலும் அவர் அதை ஏனோ தானோன்னு முடிக்க மாட்டார். இந்த போராட்டம் என்ன அப்படின்னு முதல்ல விளக்குவார். போராட்டம் எதுக்காக அந்த போராட்டத்தை போராடணும்னு சொல்லி அதை விளக்கி தன்னுடைய குடியரசு பத்திரிகையில் அது பற்றி எழுதுவார். அந்த போராட்டத்தினால நம்முடைய உரிமைகள் எப்படி பாதிக்கப்படுகின்றது, அதுக்கு என்ன நிவாரணம் தேட வேண்டும், அந்த போராட்டம் செய்வதனால் போராட்டம் செய்பவர்களுக்கு என்னென்ன விளைவுகள் எல்லாம் ஏற்படும், இந்த விளைவை கண்டு அஞ்ச மாட்டார். இந்த விளைவு தான் ஏற்படும் நினைச்சா கூட கண்டு அஞ்ச மாட்டார். தான் செய்யறது தான் சரின்னு நினைச்சு ஐயா அவர்கள் போராட்டத்தை ஆரம்பிப்பார். ஒவ்வொரு போராட்டத்தை ஆரம்பிக்கும் போதும் ஐயோ போராட்டத்தினால நம்மளை கைது செஞ்சிருவாங்களோ, இப்படி பண்ணனா நம்மளை கைது செஞ்சிருவாங்க அஞ்சு நினைக்கிட்டு தான் இருக்க மாட்டாங்க. போடா கைது பண்ணா பண்ணிட்டு போறாங்க, போராட்டத்தினோட கைதே வெற்றி தான் அப்படின்ற மாதிரி ஐயா அவர்கள் நினைச்சுப்பார், சொல்லுவார். போராட்டத்தில் பெரிய போராட்டம், அந்த அதாவது குறிப்பாக நான் சொல்லணும் அப்படின்னா பிள்ளையார் சிலை உடைப்பு போராட்டம்னு வைங்க, அரசியலமைப்பு சட்ட எதிர்ப்பு போராட்டம்னு வைங்க, ராமர் கொடை எதிர்ப்பு போராட்டம்னாலும் சரி, தேசிய கொடி எதிர்ப்பு போராட்டம்னாலும் சரி, எந்த போராட்டமாக இருந்தாலும் அவருடைய விளைவு அவருக்கு என்னன்னு தெரியும். ஜெயிலுக்கு போகிறத பற்றி அஞ்சவே மாட்டார். அஞ்சனைதான் சரித்திரமே கிடையாது. அவருடைய வாழ்க்கை வரலாற்று பார்த்தீங்கன்னா அவருடைய சிறைக்கு செல்றதை ரொம்ப மகிழ்ச்சியாக நினச்சிருப்பார். ஒரு சில போராட்டத்திலலாம் அவரை போலீஸார் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. குறிப்பாக அந்த ராமர் கொடை எரிப்பு போராட்டம் இருக்கு இல்லைங்களா, ராமர் கொடை எரிப்பு போராட்டத்தில் அவரை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அரெஸ்ட் பண்ணி கமிஷனர் ஆஃபீஸ் வரைக்கும் கூட்டிகிட்டு போயிடுவாங்க.
இவர் ஏற்கனவே சொல்லி வச்சிருவாரு, எனக்கு 3 மாதமோ 6 மாதமோ 1 வருஷமோ தண்டனை கிடைக்கும், அதனால் நான் வந்து சிறையில் போய் இதுக்கு வெளியில் வந்து நான் காசு கொடுத்து மருத்துவம் செலவு செய்கிறத விட சிறையில் போய் நான் இலவசமாக செஞ்சுட்டு வந்துடுவேன்னு சொல்லி ஒரு பெருமையாக சிறைக்கு சென்றதை வந்து ஒரு போராட்டத்தில் அவர் சொல்லிட்டு வருவார். ஆனால் அந்த போராட்டத்தில் என்ன நடந்ததுன்னா, ஒரு போராட்டத்தை போய் கைது பண்ணிடுறாங்க. கைது பண்ணி கமிஷனர் ஆஃபீஸுக்கு போய் உட்கார வச்சுறாங்க. சரி, நம்மளை சிறைக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாருன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருந்தார். ஐயோ, நம்ம போராட்டம்லாம் வெற்றி பெற்றுச்சே அப்படின்னு நினைச்சிட்டு அவர் வந்து சிறைக்கு போகிறேன்றார். அப்புறம் கமிஷனர் வந்து அவருக்கு சொல்கிறார், ஐயா உங்கள் மேலிடத்துலேருந்து உத்தரவு உங்களை வெளியில் விட சொல்லி சொல்லிட்டாங்க அப்படின்னு. ஐயோ, போராட்டம் தோற்று போச்சே அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார். அதாவது ஒரு போராட்டம் முழுமையாக வெற்றடைய வேண்டும். அவருடைய முன்னேற்பாடுகள் பின்னேற்பாடுகள் எந்த விளைவாக இருந்தாலும் சரி, அதை வந்து ஏற்றுக்கொள்ளுடைய பக்குவம் ஐயா அவர்களிடத்தில் இருந்தது. இந்த ஐயா நடத்தின போராட்டங்களில் முக்கியமான போராட்டத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல இந்த பெரியாரியல் பயிற்சி முகாமுக்கு நான் பேச வந்திருக்கேன். என்னை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அதுதான் என்னோட ஆசை. நான் வந்து சாதாரண ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவர். நான் படித்தது +2 வரைக்கும் கொளத்தூர், மேட்டூர் அருகில் உள்ள கொளத்தூரில் படித்தேன். படித்து முடிச்சது டிகிரி பிஎஸ்சி படித்தேன். ஈரோட்டில் போய் சிக்கநாயக்கர் காலேஜ்னு சொல்லிட்டு பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படித்தேன். அப்புறம் சென்னையில் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி அண்ணா யூனிவர்சிட்டியில் படித்தேன். படிச்சுட்டு என்ன பண்ணான்னு தெரியாது. என்ன பண்ணோன்னா பெரிய வேலைக்கு போயிருப்போம் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க, இருந்துட்டு அதுதான் இல்லை. அந்த சமயம் பார்த்து என்னுடைய அப்பா இறந்துட்டார். நான் 1983 இறந்த உடனே எங்களுடைய குல தொழில்னு சொல்லுவாங்க, ராஜாஜி சொல்கிற மாதிரி மளிகை கடை வச்சு நடத்த தொழில், மளிகை வியாபாரி எங்கள் அப்பா. அந்த தொழிலை நான் வந்து கடை வச்சுட்டு இருந்தேன். 1983 88 வரைக்கும் நான் ஒரு மளிகை கடை வச்சு நடத்திட்டு இருந்தேன். 5 வருஷம் குழப்பம். என்னடா இவன் மளிகை கடை வச்சு நடத்திட்டு இருக்கானே, இவ்வளோ படிப்பு படிச்சிருக்கானேன்னு சொல்லிட்டு அதன் பிறகு என்னோட அண்ணன் ஒருத்தர் தங்கசாமி, எல்லாருமே குலத்தொழில் தான் செய்யணும். அவரும் ஒரு கடை வச்சிருக்காரு, மளிகை கடை வச்சிருக்காரு. எல்லாருமே குலத்தொழில் தான் செய்யணுமான்னு என்னை வந்து சட்டம் படிக்க ஆரம்பிச்சாங்க. சென்னைக்கு சட்டம் படிக்க ஆரம்பித்த உடனே நான் 3 வருடம் சட்ட படிப்பு சென்னையில் படித்தேன். 3 வருடம் முடிச்சுட்டு திரும்பவும் குளத்தூர் போயிட்டேன். அப்போ தான் எதிர்பாராத விதமாக 1991 பெரிய சம்பவம் ஒன்று நடந்தது. ராஜீவ்காந்தி கொலை வழக்குன்னு சொல்லி ஸ்ரீபெரும்புதூரில் ராஜீவ்காந்தியோட 22 பேர் கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்லி மனித வெடிகுண்டு வந்துட்டாங்க. இந்த கொலை வந்து, அதாவது கொலைன்னு சொல்லுவாங்க, அசாசினேஷன், படுகொலை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த கொலை நடந்த சமயத்தில் நான் வழக்கறிஞரானேன். வழக்கறிஞரான உடனே நான் வழக்கறிஞராக கொண்டு வந்து சென்னையில் விட்டது யாருன்னா நம்முடைய கொளத்தூர் மணி அவர்கள் தான் என்னை வந்து சென்னையில் கொண்டு வந்து வழக்கறிஞர் ஐயா துரைசாமி அவர்கள் வந்து அவரோட உதவியாளராக, அதாவது ஜூனியராக என்னை வந்து சேர்க்கிறார். 1991 நவம்பரில் வந்து 2வது நாள் என்கிட்ட ஒப்படைக்கப்பட்ட வழக்கு என்ன வழக்குன்னா, ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் நானும் வந்து ஒரு வழக்கறிஞராக இருந்து அந்த வழக்கை எதிர்த்து வழக்காட வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வழக்கு வந்து என்னோட கையில் கிடைக்குது. எனக்கு தெரிஞ்சது யாருக்கும் கிடைக்குமோ கிடைக்காதுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் எல்லாம் உட்காந்துருக்கீங்க, இளைஞர்கள், சிறுவர்கள், சிறுமிகள் எல்லாமே இருக்கிறீங்க. கண்டிப்பாக உங்களோட முயற்சி, இது போன்ற ஒரு முயற்சி உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஆகவே கிடைத்த வாய்ப்பு வந்து உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அதை நிலவ விட வேண்டாம் என்று தான் நான் சொல்லிக் கொள்கிறேன். அந்த ராஜீவ்காந்தி கொலை வழக்கிலே நான் 6 வருடங்கள் பணிபுரிந்தேன். 1991 98 வரைக்குமே சுப்ரீம் கோர்ட்லேயே நான் 6 மாதம் அங்கே ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் சென்னையில் வந்து முறையாக அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தேன். இந்த ராஜீவ்காந்தி கேஸ் பற்றி அந்த மனித உரிமைகள் எப்படி மீறப்பட்டிருக்குன்னு சொல்லி நான் அப்புறம் வரேன். கொஞ்ச நேரம் கழித்து நான் என்னோட உரையை முடிக்க அதை பற்றி நான் பேசிக்கிறேன். இப்போது இந்த ஐயாவோட போராட்டத்தை பற்றி நம்ம சொல்லிட்டு இருந்தோம். இந்தி எதிர்ப்பு போராட்டம், ரயில் நிலையங்களில் வந்து இந்தி எடுத்து அடிக்கிற போராட்டம், அதே போல் 1957 அரசியல்
சட்ட எரிப்பு போராட்டம் சரி, ராவன் லீலா போராட்டம். அதாவது ஐயா அவர்கள் வந்து எந்த வழக்கிலையும் வந்து எதிர் வழக்காடவே மாட்டார். தான் செஞ்சது தான் சரி அப்படிம்பார். குற்றவியல் நடைமுறை சட்டம்னு இருக்கு, கிரிமினல் ப்ரொசீஜர் கோட். அந்த கிரிமினல் ப்ரொசீஜர் கோடில் கில்ட்டி ஆர் நாட் கில்ட்டி, குற்றவாளியா இல்லையா, ரெண்டே கேள்வி தான் இருக்கு. அதில் ஐயா கிட்ட கேள்வி கேட்பாங்க, நீங்கள் இந்த வழக்கில் கில்ட்டியா? இல்லை, நான் செஞ்சது தான் சரிப்பாரு. குற்றவாளி இல்லையானா அது கோர்ட்டு நீங்கள் தீர்மானிச்சுக்கோங்க, நான் குற்றவாளியா இல்லையான்னு தீர்மானிச்சுக்கோங்க. அதான் ஐயாவோட கட்டல் ரைட் ஆன்சர். நான் குற்றவாளி கிடையாது, நான் குற்றவாளியா இல்லையானது நீங்கள் தீர்மானிச்சுக்கோங்க, கொள்கைப்படி நான் செஞ்சது சரிதான் ஐயா சொல்லுவார். அந்த மாதிரி ஒரு மனப்பக்குவம் இப்போ இருந்தே நம்மக்கிட்ட வருதுன்னு இல்லை, அது நமக்கு ரொம்ப மிகச் சிறப்பானதாக இருக்கும். அடுத்தது 1956 பிள்ளையார் சிலை போராட்டம், பிள்ளையார் சிலை உடைப்பு போராட்டம், அதே போல் தேசிய கொடி எரிப்பு போராட்டம். இந்த தேசிய கொடி எரிப்பு போராட்டம் உண்மையிலேயே இந்த போராட்டத்தை அறிவிச்சதையுடைய அந்த போராட்டத்தினோட பின்விளைவுகளை என்னென்னலாம் சந்திக்க வேண்டும், எங்களுடைய போராட்டத்தினால் தமிழகம் இந்தந்த நிலைமை சந்திக்கும், இந்தி வரக்கூடாது, இந்தியா இந்து என்று தமிழ்நாட்டை அழைக்கக்கூடாது என்று மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பை இந்த தேசிய கொடி எதிர்ப்பு போராட்டத்திலே ஐயா அவர்கள் குடியரசிலே நிறைய முறை எழுதினார். அந்த போராட்டம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அப்போதைய முதல்வராக இருந்த காமராஜர் அவர்கள், நான் வந்து இந்த போராட்டம் நடத்தாமல் இருங்க, அதுக்காக நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்ற விவரத்தை வந்து ஐயாக்கிட்டே வந்து கேட்குறாங்க. ஒரு 10 கோரிக்கைகளை வந்து நீங்கள் சொன்ன கோரிக்கைகள்லாம் நாங்கள் நிறைவேற்றிட்டோம், இதை பாருங்கள், நீங்கள் போராட்டத்தை கைவிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஐயா அவர்கள் என்ன சொல்கிறாரு, அந்த கோரிக்கைகள்லாம் பார்க்குறாரு, அவங்க நிறைவேற்ற அம்சங்களெல்லாம் எடுத்து பார்த்துட்டு ஒரு சில மாறுதல் திருத்தெல்லாம் அவர் செய்கிறார். செஞ்சுட்டு அவங்களுக்கு திருப்பி அனுப்புகிறாரு. திருப்பி அனுப்பி இதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா நான் போராட்டத்தை நான் நிறுத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு வந்து காமராஜன் என்ன சொல்கிறாரு, அப்போதைய முதல்வர் வந்து, இந்த போராட்டத்தை நான் வந்து நீங்கள் நடத்த வேண்டாம், நீங்கள் சொன்ன மாதிரி நான் எல்லாத்தையும் ஏற்றுக்கிறேன் அப்படின்றாரு. நீங்கள் போராட்டத்தை கைவிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன சொல்கிறார் ஐயா, நீங்கள் முதல்ல நான் இந்த உங்களோட கோரிக்கையை நீங்கள் நடைமுறைப்படுத்துங்களான்னு பாருங்கள், கொஞ்ச நாள் பொறுத்து பார்க்கலாம், கொஞ்ச நாளைக்கு நான் அந்த போராட்டத்தை ஒத்தி வைக்கிறேன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி கொஞ்ச நாளைக்கு அந்த போராட்டத்தை ஒத்தி வச்சாரு. அதுக்கப்புறம் இந்தி வந்து தமிழ்நாட்டில் திணிக்கப்படலைன்னு ஒரு உத்தரவாதம் ஐயாவுக்கு கிடைச்சது. அதனால் கடைசி வரைக்கும் ஐயா அவர்கள் வந்து தேசிய கொடியை வந்து எரிக்கவே இல்லை. இதுதான் அந்த தேசிய கொடியை எரிக்க போகிறான்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை ஆரம்பிச்சதுனால அதுக்கு பலனாகத்தான் அன்றைக்கு நேரு அவர்கள் ஒரு உறுதிமொழி கொடுத்தார்கள். அதை உறுதிமொழியை ஒத்துதான் அன்றைய தமிழக முதல்வர் காமராஜர் அவர்களும் மிகப்பெரிய உறுதிமொழியை கொடுத்து இன்றைக்கு வரைக்கும் இந்தி தமிழ்நாட்டில் திணிக்கப்படவில்லை. ஆனால் இன்றைக்கு தான் இந்தியானது தமிழ்நாட்டிலே கொஞ்சம் கொஞ்சமாக திரும்பவும் வந்து கொண்டிருக்கின்றது. அந்த இந்தியை வந்து திணிக்கிறத வந்து இந்த மைல்கல்லில் இப்போ முதல்ல எழுத ஆரம்பிக்கிறாங்க. மைல்கல்லில் ஆரம்பித்து மறுபடியும் ஸ்கூலுக்கு கொண்டு வருவாங்க, மற்ற தொழில்துறையில் இணைப்பாங்க, எல்லாத்துலேயும் வந்து இந்தியை கொண்டு வருவதற்கான முயற்சிகளுக்கு எடுத்துட்டு வந்துருக்காங்க. இப்போது நம்முடைய தந்தை பெரியார் திராவிட கழகம் கடந்த ஜனவரியில் இருந்து இந்த போராட்டத்தினை முன்னிட்டு நடத்தி வருகின்றது. எங்கெல்லாம் இந்திய எழுத்துக்கள் இருக்கின்றதோ அங்கெல்லாம் இந்திய எழுத்துக்கள் இப்பொழுது அளிக்கப்பட்டு வருகின்றது. கோயம்புத்தூரில் இந்தி அடித்தா நாளைக்கு வேலூரில், அடுத்த மாதம் போன மாதம்லாம் வேலூரில் அடிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் வேலூரில் அடிச்சுட்டு பெரியார் திராவிட கழகத்துக்காரங்கள நம்மளுடைய இந்த போராட்டத்தை பார்த்து மற்ற மாவட்டத்தில் உள்ளவர்கள்லாம் அந்தந்த ஊரில் வந்து அவங்க இந்தி எடுத்து அழைச்சிட்டு இருந்தாங்க. அதுதான் மிகச்சிறப்பு. அதனால் நம்முடைய போராட்டம், அதாவது எந்த ஒரு போராட்டத்திற்கும் நம்முடைய தந்தை பெரியார் திராவிட கழகம் தான் வந்து ஒரு அடித்தளம் வருகின்றது என்பதற்கு நிறைய உதாரணம் நான் சொல்ல போகிறேன். நிறைய உதாரணங்கள் என்கிட்ட அதை எல்லாத்தையும் நம்ம சொல்லுவோம். அதே போல் ஒவ்வொரு போராட்டத்தையும் நாம் அறிவிக்கிறோம். என்னென்ன போராட்டங்கள் நாம் அறிவிச்சுக்கிறோம் தெரியுங்களா? நம்முடைய தந்தை பெரியார் திராவிட கழகம் ஆரம்பித்தது எப்போன்னு தெரியுங்களா? 18/8/2012 தந்தை பெரியார் திராவிட கழகமாக இருந்து தந்தை பெரியார் திராவிட கழகமாக வந்து மாறினது வந்து 18/8/2012 அன்றைக்கு ஆரம்பித்த போராட்டங்கள் இன்றைக்கு வரைக்கும் போராட்டங்கள் நாம் நடத்தி கொண்டுதான் இருக்கின்றோம். நிறைய போராட்டங்களிலே
நாம் மிகப்பெரிய வெற்றியினை கண்டிருக்கின்றோம். குறிப்பாக முதல் போராட்டமே இலங்கை அகதிகளை வந்து ஒரு ஒரு அடிப்பட்ட ஒரு நாய் மாதிரி ஒரு சிறையில் அடைச்சி வச்சுட்டு இருந்தாங்க. அவங்கள வந்து விடுவிக்கணும்னு சொல்லி முதல்ல நம்ம போராட்டத்தை ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் அந்த போராட்டத்தை நாம் தொடர்ந்து நடத்தி கொண்டு தான் இருக்கின்றோம். இந்த போராட்டத்தில் நம்முடைய முக்கியமான போராட்டத்தை பற்றி நான் இப்போ உங்களுக்கு நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். அந்த போராட்டம் முடிஞ்ச உடனே டிசம்பர் 24, 2012 ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நாம் அறிவிச்சிருந்தோம். அதாவது கோயில் கருவறை நுழைவு போராட்டம். இந்த கருவறை நுழைவு போராட்டத்தில் அதாவது கடைசி ஒரு இடம் அதுதான், அதாவது சாதி இல்லை என்று சொல்வதற்கு கடைசியாக இருக்கிற ஒரே ஒரு இடம் கருவறை தான். அந்த கருவறை வரை உள்ளே நுழைந்து விட்டால் ஜாதி அழிந்துவிடும் என்று நம்முடைய பெரியார் திராவிட கழகத்தின் மிகப்பெரிய ஒரு அந்த போராட்டத்தை நாம் அறிவித்திருந்தோம். குறிப்பாக அந்த போராட்டம் சென்னையிலே உள்ள மிகப்பெரிய கோயிலான சென்னையின் நடுமத்தியிலே அமைந்துள்ள மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் கருவறை நுழைவு போராட்டத்தை தான் நாம் அன்றைக்கு ஆரம்பித்து தமிழகம் எங்கும் நம்முடைய தோழர்களை கைது செய்து வந்தார்கள். அதன் பிறகு வரும் வழியெல்லாமும் கைது செய்தார்கள். அப்படி இருந்தும் போராட்டத்திலே ஆயிரக்கணக்கானோர் பங்கு பெற்றோம். அந்த போராட்டத்திலே காலையிலே அதுவும் அந்த போராட்டம் நடந்தது வெள்ளிக்கிழமை என்று நினைக்கின்றேன். வெள்ளிக்கிழமை காலையில ஏறத்தாழ 1 மணி நேரம் கோயிலையே இழுத்து மூடிவிட்டார்கள். தமிழ்நாட்டிலேயே இந்த மாதிரி ஒரு போராட்டத்தை ஆரம்பித்து கோயிலை இழுத்து மூடிய சம்பவம் முதல் சம்பவம் இந்த சம்பவம் மட்டும்தான். இதுக்கு அப்புறமும் இதுக்கு முன்னாடியே எனக்கு தெரியாது. 2012க்கு அப்புறம் எந்த கோயிலையும் ஒரு போராட்டத்தினால இன்றைக்கு வரைக்கும் இழுத்து போடுறதா சட்டம் கிடையாது. அந்த சாதனைக்கு சொந்தக்காரர் நாம தந்தை பெரியார் திராவிட கழகம். இந்த போராட்டத்தை முன்னிட்டு நடத்துகிறவர்கள் நம்முடைய பொதுச்செயலாளர் அண்ணன் கோவை ராமகிருஷ்ணன் அவர்கள் தான் அந்த போராட்டத்தை முன்னிட்டு நடத்தினார். அந்த போராட்டம் மிக சிறப்பான வெற்றி பெற்றது. அடுத்ததாக இன்னொரு முக்கியமான அதே கோயில்களில் தான் பெண்களுக்கு சம உரிமை வழங்கணும்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு போராட்டம். அதாவது 1900 இந்த போராட்டம் கோயில்களுக்குள் பெண்கள் நுழையக்கூடாது, அப்படியே நுழைந்தாலும் குறிப்பிட்ட காலங்களுக்குள் குறிப்பிட்ட காலங்கள் உள்ள பெண்கள் அந்த இடத்தில் நுழையக்கூடாது என்ற மிகப்பெரிய சட்டங்கள் எல்லாம் வந்தது. பெண்களை வந்து ஒரு அடிமைகளாகவே பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அத்தகைய பெண்களும் கோயில் அதிகாரிகளாக நியமிக்கப்படுவதற்கு அவனுக்கு வாய்ப்பே கொடுத்து கடந்த 100 ஆண்டு காலமாக கோயிலிலே பெண்களை கோயில் அதிகாரிகளாக நியமிக்க 100 ஆண்டுகளாக யாரையுமே நியமிக்கப்படவில்லை. ஆண்களை மட்டும்தான். ஏன்னா பெண்கள் வந்து இது புனிதத்தன்மை கெட்டுவிடும் என்று சொல்லி கடந்த 100 ஆண்டு காலமாக பெண்களை அடிமட்டமாக நடத்தி கொண்டு வந்திருந்தவர்கள். தந்தை பெரியார் திராவிட கழகத்தின் சார்பாக நாங்கள் வழக்கு தொடர்ந்தோம். வழக்கிலே ஆண்களுக்கு கோயிலிலே நிர்வாக அதிகாரிகளாக செயல் அதிகாரிகளாக ஒரு பதவி இருக்கும் பொழுது அந்த பதவிக்கு இணையாக எல்லா கோயில்களிலும் பெண்களையும் நியமிக்க வேண்டும் என்று நாம் நீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்தோம். அந்த வழக்கு தமிழகத்திலே மிகப்பெரிய வழக்காக எடுத்துக்கொள்ளப்பட்டு அதுவும் பொதுநல வழக்காக விசாரிக்கப்பட்டது. அன்றைய நீதிபதி சுபாஷன் ரெட்டி அவர்கள் இந்த வழக்கை எடுத்து பார்த்து ஆண்களுக்கு இணையாக பெண்களும் சமம், ஆண்களும் பெண்களும் சமம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்கிறது? ஆர்டிகல் 14 ஷரத்து 14 ஆணும் பெண்ணும் சமம், அனைவரும் சமம், சட்டத்திற்கு முன் ஆண் பெண் எல்லோரும் இருபாலரும் சமம் என்றுதான் இருக்கிறது. ஏற்றத்தாழ்வுகள் எதுவும் கிடையாது. ஆகவே கோயில் செயல் அதிகாரிகள் பதவிக்கு பெண்களையும் நியமிக்கலாம் என்று ஒரு மிகப்பெரிய உத்தரவை நீதிமன்றத்திற்கு நாம் பெற்றோம். அன்றையிலிருந்து இன்றைக்கு வரை நீதிமன்றத்திலே கோயில்களிலே இன்று கூட பாருங்கள் செயல் அதிகாரிகளாக பெண்களும் நியமிக்கப்பட்டுள்ளார்கள். அந்த மிகப்பெரிய வெற்றியை நாம் பெற்றுக் கொடுத்தோம் என்பதில் தந்தை பெரியார் திராவிட கழகம் தான் அதில் முன்னிலை வைத்தது என்பதை கூறி பெருமைப்படுகின்றேன். அடுத்தபடியாக அடுத்த போராட்டம் என்னென்ன, 1000 பெரியார் ஊர்வலம். அதாவது நம்முடைய கழகம் ஆரம்பித்த உடனே இந்த ஊர்வலத்தை நாம் ஆரம்பித்தோம். இந்த பெரிய ஒரு அறிவிப்பை நாம் வெளியிட்டோம். அதாவது இன்றைய இளைஞர்களுக்கு தந்தை பெரியாரை பற்றி தெரியறதே இல்லை. அதாவது இப்போ எல்லாம் பார்க்குற இளைஞர்கள் எல்லாருமே வெப்சைட், கம்ப்யூட்டர் இந்த மாதிரி எல்லாம் போயிடுறாங்க. தந்தை பெரியார் யார், அவருடைய சரித்திரம் என்ன, அவருடைய செய்த தமிழுக்கு ஆற்றிய பணிகள் என்ன, தமிழ் மக்களுக்கு ஆற்றிய பணி என்ன என்பதையெல்லாம் விளக்கி தமிழகத்திலே சொல்ல வேண்டும், தமிழக மக்களுக்கு உணர்த்த வேண்டும் என்பதை காரணம் காட்டி 1000 பெரியார் ஊர்வலத்தை நாம் அறிவித்தோம். அந்த 1000 பெரியார் ஊர்வலத்தையும் நடத்த விடாமல்
அப்போதைய சென்னை கமிஷனர் அவர்கள் 1000 பெரியார் ஊர்வலத்துக்கு தடை போட்டார்கள். அந்த 1000 பெரியார் ஊர்வலத்துக்கு தடை போட்டதை எதிர்த்து எங்களுடைய கழக வழக்கறிஞர் ஐயா துரைசாமி அவர்கள் நீதிமன்றத்திலே, சென்னை உயர்நீதிமன்றத்திலே எங்களுக்கு நாங்கள் நடத்தக்கூடிய ஒரு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய இந்த மிகப்பெரிய ஊர்வலம் இதற்கு அனுமதி மறுத்து விட்டார்கள். ஆனால் அந்த அனுமதியை மறுப்பதற்குண்டான காரணம் என்னன்னு நான் உங்ககிட்ட சொன்னேன்னா, அந்த காரணம் அப்போதைய கட்சியில் பிரிந்து சென்றவர்கள் ஏற்படுத்திய மிகப்பெரிய ஒரு சில குழப்பத்தினால்தான் இது ஏற்பட்டது. ஆகையால் போலீஸ்காரர்கள் உங்கள் கட்சிக்காரர்களே உங்களுக்கு அனுமதி கொடுக்க வேண்டாம் என்று கூறுகிறார்கள். ஆகவே இந்த பெரியார் ஊர்வலத்தை நீங்கள் நடத்தக்கூடாது, அப்படி நடத்தினால் உங்களுக்குள்ளே தகராறு ஏற்படும் என்று சொல்லி போலீஸ் கமிஷனர், சென்னை போலீஸ் கமிஷனர் அவர்கள் இந்த போராட்டத்தினை, இந்த 1000 பெரியார் ஊர்வலத்தினை நடத்துவதை தடுத்துவிட்டார். மேலும் இதனால் சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படும், இதனால் பொதுமக்களுக்கு மிகப்பெரிய இடையூறு ஏற்படும் என்றெல்லாம் சொல்லி நிராகரித்து விட்டார். அந்த உத்தரவை எதிர்த்து நாங்கள் சென்னை உயர்நீதிமன்றத்திலே வழக்கு கொடுத்தோம். அந்த வழக்கை விசாரித்த நீதிபதி அவர்கள், நீதிபதி திரு பால் வசந்தகுமார் என்று நான் நினைக்கின்றேன், இவர் தற்போது ஜம்மு காஷ்மீரிலே தலைமை நீதிபதியாக இருந்து கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன்னால் அவர் ஓய்வு பெற்றார். நீதிபதி அவர்கள் நீதிமன்றத்திலேயே சாதாரணமாக தங்களுடைய வெளிப்பாடுகளை வாய்வழி மூலமாக வெளிப்படுத்த மாட்டார்கள் நீதிபதிகள். அவரே நீதிமன்றத்தில் சொன்னது, இந்த போராட்டத்திற்கு அனுமதி கொடுக்கவில்லை என்றால் வேற எந்த போராட்டத்துக்கு நான் அனுமதி கொடுப்பது என்று சொல்லி உடனடியாக அந்த போராட்டத்தை நடத்த சொல்லி சொன்னார். அதுவும் அடுத்த நாளே நடத்துங்கள் என்று சொன்னார். ஒரு நாள் இடைவெளி இருக்க அந்த போராட்டத்தை நாங்கள் நடத்தினோம். சென்னையிலே அந்த மிகப்பெரிய போராட்டம் மிகப்பெரிய வெற்றியாக அமைந்தது. அந்த மிகப்பெரிய வெற்றியை முடித்துக்கொண்டு அடுத்த நாள் நாங்கள் நீதிமன்றத்துக்கு செல்லும் போது வழக்கு விசாரணை நடப்பதற்கு முன்னாலேயே எங்களை கூப்பிட்டு விட்டார். என்ன ஆச்சு, நேற்று ஊர்வலத்துக்கு பர்மிஷன் கொடுத்தேனே, ஊர்வலம் நடந்ததா, நல்லா நடந்ததான்னு சொல்லி கேட்டார். அதுக்கு கேட்டால் விசாரிச்சார், நல்லா நடந்ததா, ஏதாவது பிரச்சனை இருந்ததா, எதுவும் இல்லையேன்னு சொல்லி எங்களை விசாரிச்சார்னாலும். அதாவது அந்த அளவுக்கு ஒரு நீதிபதி அவர்கள் பெரியார் மீது உள்ள பற்றால், பெரியாரின் கொள்கைகள் தமிழ்நாட்டில் உள்ள அனைவருக்கும் செல்ல வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய பற்றால் அவர் கொண்டு சென்றது அவருடைய நீதிபதிக்கே உண்டான ஒரு குறித்தான ஒரு தன்மையை எங்களுக்கு வெளிக்காட்டியது மிகவும் எங்களுக்கு சிறப்பானதாக அன்றைக்கு எங்களுக்கு பட்டது. அந்த போராட்டம் மிகப்பெரிய வெற்றியை எங்களுக்கு பெற்று தந்தது. எங்களை எல்லாம் எதிர்த்தவர்கள் அந்த போராட்டத்தை பார்த்து மிகவும் பாராட்டியது எங்களுக்கெல்லாம் மிக சிறப்பாக இருந்தது. அடுத்த போராட்டம் நாங்கள் நிறைய போராட்டங்கள், இராணுவ முகாம் முற்றுகை போராட்டம் நாங்கள் நடத்தினோம். அடுத்தது மிக முக்கியமான போராட்டம் என்னென்னா, இந்த விநாயகர் சிலை ஊர்வலம் ஒரு போராட்டம். 2004 முன்னாடி விநாயகர் சிலையெல்லாம் எல்லா ஊர்லேயும் வைப்பாங்க. இப்போ 5 அடி தான் இருக்குது. 2004 அப்புறம் ஒரு விநாயகர் சிலை இப்போ உயரம் குறைஞ்சிருச்சு. முதல்லலாம் 25 அடி சிலை இருக்கும், 30 அடி சிலை இருக்கும், 40 அடி சிலை வரைக்கும் வைப்பாங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக சிலை இருக்கும். ஒரு இடத்துலையும் சிலையை தூக்கிட்டு வரும்போது ஒரு இடத்துல கை விழுந்துடும், தலை விழுந்துடும், எல்லாம் ஒரு பாட்டாக கலந்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் தான் அந்த சிலையை கொண்டாந்து கடலில் போடுவாங்க. அந்த கடலில் போடுறது விநாயகர் சிலையை வச்சுக்கிட்டு மத சாயம் பூசிக்கொண்டு இந்த மத கலவரத்தையும் இன கலவரத்தையும் பொதுமக்கள் கிட்ட பொது ஒழுங்கு, பொது அமைதி எல்லாவற்றையும் கெடுக்கிறதா இருக்குதுன்னு சொல்லி தந்தை பெரியார் திராவிட கழகத்தின் சார்பாக நானே தனிப்பட்ட முறையில் ஒரு வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்தேன். அடுத்ததாக நம்முடைய பொதுச் செயலாளர் கோவை ராமகிருஷ்ணன் அவர்களும் நீதிமன்றத்தில் இந்த விநாயகர் சிலை ஊர்வலமாக கொண்டு போகக்கூடாது, விநாயகர் சிலை தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் என்ன சொல்லியதோ அந்த கட்டுக்கோப்புக்கு உட்பட்டு தான் விநாயகர் சிலை அமைக்கப்பட வேண்டும். விநாயகர் சிலை அதுவும் களிமண்ணால் தான் அமைக்கப்பட வேண்டும். களிமண்ணும் உயரம் 5 அடிக்கு மேல் இருக்கக்கூடாது என்று நாங்கள் எல்லாம் நீதிமன்றத்திலே வழக்கை வாதாடினோம். அன்றைய நீதிபதி அவர்கள் எங்களுடைய கோரிக்கையை அத்தனையும் உண்மை, இவர்கள் சொல்வது உண்மை, 20 அடி 30 அடி என்று விநாயகரை எடுத்துக்கொண்டு விநாயகரை தான் கேவலப்படுத்துகிறாரே ஒழிய அவர்கள் ஒரு மதத்தையோ மற்றவர்களையோ மக்களையோ சந்தோஷப்படுத்தவில்லை. ஆகவே இந்த விநாயகர் ஊர்வலம் குறிப்பிட்ட மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சொன்னது போல விநாயகர் சிலை களிமண்ணால் தான் இருக்கணும், இத்தனை அடிதான் இருக்கணும், இதுக்கு மேலே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு
2004 ஒரு மிகப்பெரிய உத்தரவினை தந்தை பெரியார் திராவிடர் தான் பெற்றுக்கொண்டது. இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் 5 அடிக்கு மேலே விநாயகர் சிலை யாரும் வைக்கிறதே கிடையாது. விநாயகர் சிலை பாருங்க 5 அடி தான் இருக்கும். ஆனால் அந்த உயரம் வந்து இப்போ ஸ்டாண்ட் 2 அடி 1 அடி வச்சுருப்பாங்க. விநாயகர் சிலை 5 அடிக்கு மேலே இல்லை. அதே போல கெமிக்கல் போட்டு அதிகமாக கெமிக்கல் கலந்து விநாயகர் சிலைக்கு வந்து கடலில் கரைக்கப்படுறதில்லை. அதுக்கு முக்கிய காரணம் வந்து நம்முடைய தந்தை பெரியார் திராவிடர் கழகம் தான் இந்த விநாயகர் சிலை ஊர்வலத்தை வந்து கட்டுப்படுத்தியது. அப்போ இருந்து வந்து மத கலவரமோ இனக்கலவரமோ ஜாதி சண்டையோ 2004க்கு அப்புறம் 2004க்கு முன்னாடி இருந்த நிலைமை நிறைய திருவல்லிக்கேணி ஐசோஸ் பக்கம் போயிட்டாலே அந்த இடத்துல மிகப்பெரிய மத கலவரம் ஏற்படும். இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் விநாயகர் சிலையை எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா அந்த இடத்துல விநாயகர் சிலையை இறக்கி வச்சுட்டு 2 பேரும் சண்டை போட்டுக்குவாங்க. சண்டை போட்டதுக்கப்புறம் கடைசி வரைக்கும் அந்த விநாயகர் அங்கேயே விட்டு ஓடி போயிடுவாங்க. அடுத்த நாள் கார்பரேஷனில் துப்பலாரியில் வந்து எல்லாத்தையும் அள்ளிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமை தான் இருந்தது. 2004க்கு அப்புறம் தான் எல்லா இடத்துலையும் விநாயகர் சிலை போகிறத ஒழுங்குபடுத்தினாங்க. எங்கெங்க விநாயகர் சிலை வைக்கணுன்றதை ஒழுங்குபடுத்தினாங்க. ஒரு விநாயகர் சிலை வைக்கிறதுக்கு முன்னாடி பர்மிஷன் வாங்கணும்னு சொல்லி சொன்னாங்க. அப்போல்லாம் அவங்க ஒரு விநாயகர் சிலையை தெரு வச்சுட்டு போயிடுவாங்க. ஒரு 2004க்கு அப்புறம் தான் விநாயகர் சிலை நீ வைக்கிறியா, அதுக்கு முன்னாடி கமிஷன் ஆஃபீஸில் ஒரு அப்ளிகேஷன் போடு. நான் அதான் சாமிக்கே அப்ளிகேஷன் போடுறோம். சாமியை தெருவில் வைக்கிறதுக்கு ஒரு அப்ளிகேஷன் போடு, கமிஷனர்கிட்ட பர்மிஷன் வாங்கு. அந்த விநாயகருக்கு ஒரு நம்பர் கொடுப்பான், 537ன்னு ஒரு நம்பர் கொடுப்பான். ஒன்று எத்தனாவது விநாயகர்ப்பா, என்ன 45வது விநாயகர், ஒன்று 550வது விநாயகர். இந்த மாதிரி விநாயகர் சிலைக்கு நம்பர் கொடுத்து வாங்கி கொடுத்தது 1, 2, 3 நம்பர் வாங்கி கொடுத்தது நம்ம தந்தை பெரியார் திராவிடர் தான். இது அடுத்தது அடிப்படை உரிமைகள் அப்படின்ற விஷயத்தை நம்ம போகலாம். அடிப்படை உரிமைகள் அப்படின்னா நமக்கு வந்து நம்மக்கிட்ட என்னென்ன உரிமைகள் நமக்கு இருக்கு அப்படின்றத நமக்கு தெரியறதே இல்லை. என்னென்ன உரிமைகள் எல்லாம் அரசியலமைப்பு சட்டத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றன. அந்த உரிமைகளை பற்றி ஒரு சில வார்த்தைகள் நான் உங்களுக்கு சொல்றேன். அடிப்படை உரிமைகள் வந்து அதாவது இந்தியாவிலேயே அதாவது அரசியலமைப்பு சட்டம் தான் தலையாய சட்டம். கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியான்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அதில் வந்து 3 தலையாய உறுப்புகள் அரசியலமைப்பு சட்டத்திலே இருக்கு. ஒன்று லெஜிஸ்லேட்டிவ்னா சட்டம் இயற்றும் துறை. இரண்டாவது வந்து எக்ஸிக்யூட்டிவ் நிர்வாகத்துறை. அடுத்தது ஜுடிஷியரி நீதித்துறை. அடிப்படை உரிமைகள் வந்து லெஜிஸ்லேட்டிவ்னாலையும் எக்ஸிக்யூட்டிவ்னாலையும் அதாவது சட்டம் இயற்றும் துறையினாலும் நிர்வாகத்துறையினாலும் தான் நம்முடைய அடிப்படை உரிமைகள் மறுக்கப்படுகின்றன. ஒரு சில அதாவது அடிப்படை உரிமைகள் எல்லாம் கிடைக்கப்பட வேண்டிய உரிமைகள் அவருடைய அந்த குளறுபடியால் இந்த அடிப்படை உரிமைகள் வந்து நமக்கு வந்து மறுக்கப்படுகின்றன. அந்த அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கிறதுக்கு தான் ஹைகோர்ட்டுக்கு பவர்ஸ் கொடுத்துருக்கிறாங்க. 5 வகையான நீதி பேராணைகள் கொடுத்துருக்கிறாங்க. அதாவது ரிட்டுன்னு சொல்லுவாங்க, ஆங்கிலத்தில் ரிட்டுன்னு சொல்லுவாங்க, WRIT ரிட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த 5 வகையான ரிட்டு என்ன அப்படின்னா ரிட் ஆஃப் மேண்டமஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மேண்டமஸ்னா ஒருத்தன் தன் கடமையை செய்ய மறந்தால் அவனை அவனுடைய கடமையை ஆற்றல் கோரி உயர்நீதிமன்றத்திலே உத்தரவு பெறுவதுதான் ரிட் ஆஃப் மேண்டமஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது செர்ஷியோரரி அப்படின்னு ஒரு ரிட் இருக்கு. அந்த செர்ஷியோரரி அப்படின்ற ஒரு ரிட் என்னன்னா ஒரு அதிகாரி ஒரு உத்தரவு போட்டுவார். அந்த உத்தரவு வந்து அரசியல் சட்டத்துக்கு எதிரான உத்தரவாக இருக்கு. ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் இந்த இடத்துல வந்து நீங்கள் பொதுக்கூட்டம் நடத்தக்கூடாதுன்னு சொல்லி ஒரு உத்தரவு போடுவார். ஆனால் அந்த உத்தரவு வந்து மனித உரிமையை மீறுவதாக இருந்ததுன்னா இந்த ரிட் ஆஃப் செர்ஷியோரரின்னு சொல்லுவாங்க. அந்த உத்தரவை தப்பு, அவர் சொல்லிய தப்பு மனித உரிமை மீறலாக இருக்கு, சட்டத்திற்கு புறம்பாக இருக்குன்னு சொல்லி நீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்தால் நீதிமன்றம் நம்முடைய வழக்கை ஏற்றுக்கொண்டு அந்த உத்தரவை ரத்து செய்து விடுவார்கள். ரத்து செய்துவிட்டு நம்ம கேட்கும் எந்த இடத்துல நம்ம பொதுக்கூட்டத்தையும் ஊர்வலத்தையும் நம்ம நடத்திக்கலாம். நமக்கு வந்து பொதுவாக அந்த ஊர்வலம் பொதுக்கூட்டம் நடத்துறது நம்ம நிறைய சிரமம். அதாவது நம்ம தந்தை பெரியார் திராவிட கழகம் நடத்துகிற பொதுக்கூட்டத்திலையும் ஊர்வலத்திலையும் இன்னைக்கு வரைக்கும் எந்த விதமான ஒரு வன்முறையோ அரசுக்கு எதிராக நடந்துக்கிட்டதாகவோ இன்னைக்கு வரைக்கும் எந்த விதமான ஒரு எதிரான ஒரு சொல்லும் நம்ம மேலே எதுவும் கிடையாது. அப்படி இருந்தும்
போலீஸ் அதிகாரிகள் வந்து தங்களுக்கு கேட்டால் பிரச்சனை நாம் பாட்டுக்கு நம்ம ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிடுவோம், நம்ம வேணால் கோர்ட்டில் வேணால் போய் ஆர்டர் வாங்கிக்கணும்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒவ்வொரு முறையும் இதே மாதிரி தான் நடக்கும். ஒரு ஊர்லேயும் பொதுக்கூட்டத்துக்காக நம்ம தோழர்கள் எல்லாருமே போலீஸாருக்கு மனு கொடுப்பாங்க. இல்லைல்லப்பா நீ இப்போ நடத்தக்கூடாது, நீ நடத்தினீங்கன்னா இங்கே சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிடும், மற்றவங்க வந்து பிரச்சனை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து ஏற்றுக்காதீங்க. பொதுக்கூட்டத்துக்கு வந்து அனுமதி வழங்கணும். அனுமதி நம்ம கேட்கறதுக்கு நம்ம தேவையே இல்லை. நாம் அனுமதி கேட்கறத எதுக்கு மட்டும்தான் ஒளிபெருக்கி வைத்துக் கொள்ள மட்டும்தான் நம்ம பொதுக்கூட்டத்துக்கு அனுமதி கேட்கறது ஒழிய பொதுக்கூட்டத்தில் இந்த இடத்துல நடக்க அனுமதிக்க வேண்டும்னு சொல்லி நம்ம கேட்கணுங்கிற அவசியமே கிடையாது. சட்டத்தில் அப்படி கிடையாது. ஒழுங்குபடுத்தணும் பொதுக்கூட்டத்தை. அதில் ஒழுங்குபடுத்தினுடைய யாருக்கு ஒழுங்குபடுத்துகிற கடமை இருக்கு? போலீஸாருக்கு கடமை இருக்கு. அரசுக்கு வந்து பொதுக்கூட்டத்தை ஒழுங்குபடுத்தணுன்ற ஒரு கடமை இருக்கு. ஆகவே நீங்கள் ஒளிபெருக்கிக்கு தான் பர்மிஷன் கேட்கக்கூடிய பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கு வந்து நீங்கள் பர்மிஷன் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் மட்டும் ஒளிபெருக்கி அனுமதி கொடுத்துட்டு நீங்கள் பொதுக்கூட்டம் நடத்தலாம். நிறுத்தினா அதுக்கு உண்டான வழி நமக்கு தான் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு வரைக்கும் நாம் ஒரு பொதுக்கூட்டத்தையும் நிறுத்துறது கிடையாது. நீதிமன்றத்தில் உத்தரவு பெற்றாவது எல்லா பொதுக்கூட்டத்தையும் நம்ம நடத்தி வந்துட்டு தான் இன்னைக்கு வரைக்கும் மிகப்பெரிய போராட்டம்லாம் நடத்தி வந்துருக்கோம். அதே போல் அடுத்ததாக ஒரு நீதி பேரணி டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. டிக்ளரேஷன் அப்படின்னா ஒரு சட்டம் போடுறாங்க தமிழ்நாட்டில். அந்த சட்டம் வந்து மனித உரிமைக்கு எதிராக இருந்ததுன்னா அந்த சட்டத்தை ரத்து செய்யணும். அந்த சட்டத்தை ரத்து செய்யணும் அப்படின்னா அந்த சட்டத்தை ரத்து செய்யறதுக்கு இந்த டிக்ளரேஷன் ஒரு நீதி பேரணியை அன்னைக்கு உபயோகப்படுத்துவாங்க. நல்லன் வாய்டு செல்லாததாக வேண்டும், அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு எதிராக இந்த சட்டம் இருக்கின்றது. இந்த மாதிரி நிறைய சட்டத்தை வந்து அடிச்சிருக்கிறாங்க. என்னென்னா கடா சட்டத்தையே எடுத்துக்கோங்க. கடா சட்டம் வந்து அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு ஒரு சில காலத்தில் இருந்தது. 1987 1993 வரைக்கும் கடா சட்டம் நடைமுறையில் இருந்தது. தமிழ்நாட்டில் ராஜீவ்காந்தி சென்றதுக்கு அப்புறம் தான் கடா சட்டம் ஒரு மிகப்பெரிய ஒரு கொடிய சட்டம் நடைமுறையில் இருந்தது. அந்த சட்டத்தில் கடுமை மிகவும் வந்து ஒரு அந்த சட்டத்தை பொறுத்த வரைக்கும் எவிடன்ஸே தேவையில்லை. யாரை வேணாலும் கடா சட்டத்தில் கைது பண்ணிட்டு போயிடலாம். அதுக்கு என்ன எவிடன்ஸ்னா, என்னோட 2 பேரை கைது பண்ணுறாங்கன்னு வைங்களேன். என் கூட இருக்கிறவர் ஒருத்தருக்காரு, அவர் வந்து என் மேலே ஏதாவது என்னை பற்றி இவர் இதெல்லாம் செஞ்சார், அரசுக்கு எதிராக துரோகம்லாம் பண்ணினாரு, அரசுக்கு எதிராக வெடிகுண்டு தயாரித்தார், அரசுக்கு எதிராக வந்து அரசு அலுவலகத்தை வந்து வெடி வச்சு தகர்த்தாரு அப்படின்னு அவர் சொல்லிட்டாருன்னு வைங்க. அந்த ஒரே ஒரு எவிடன்ஸே போதும். அதாவது ஒப்புதல் வாக்குமூலம் அவர் எனக்கு எதிராக கொடுத்துட்டா அந்த ஒப்புதல் வாக்குமூலத்தை அவருக்கு எதிராகவும் பயன்படுத்தலாம், எனக்கு எதிராகவும் பயன்படுத்தலாம். 2 பேருக்குமே தூக்கு தண்டனை தரலாம், 2 பேருக்குமே 1000 தண்டனை தரலாம். அவ்வளோ ஒரு மிகப்பெரிய கொடிய சட்டம். அந்த கொடிய சட்டத்தை தான் அன்னைக்கு 26 பேர் மேலேயும் உபயோகப்படுத்தினாங்க. ராஜீவ்காந்தி கொலைவழக்கில் 26 பேர். இன்றைக்கு நான் சொல்றேன், ஒருத்தர் கூட ஒரு உண்மையான குற்றவாளி கிடையாது. அந்த 26 பேருமே நிரபராதிகள் தான் இப்போ கூட நான் சொல்லி கொடுத்துட்டேன். அந்த வழக்கு ஆவணங்களை எடுத்து பார்த்தால் ஒருவர் மீது கூட எவிடன்ஸே இல்லை. இருந்தாலும் நியாயப்படி தர்மப்படி பார்த்தால் அந்த வழக்கிலே விடுதலை செய்திருக்க வேண்டும். ஏனோ ஏதாவது ஒன்று பண்ணியாகணுமே என்று ஒரு பஞ்சாயத்து தான் சுப்ரீம் கோர்ட்டில் பண்ணி வச்சாங்க. அதில் தான் நம்ம பேரறிவாளன் முருகன் சார்ந்த 3 பேருக்கு தூக்கு தண்டனை கொடுத்தாங்க. அந்த எவிடன்ஸ் கூட அவங்க 10,000 தான் சொன்னாங்க. உச்சநீதிமன்றம் சொன்னாங்க, வழக்கு ஆடும்போது அவங்க சொன்னாங்க, இந்த இவங்களெல்லாம் பெர்பெட்ரேட்டர், அதாவது முக்கிய குற்றவாளிகளே இவங்க வரது கிடையாது. ஒரு சாதாரண ஒரு ஒரு அதாவது நியர் அசோசியேஷன் சொல்லுவாங்க. இப்போ நானும் அவரும் 2 பேரும் ஒன்றா கடைக்கு போகிறோம். கடைக்கு போயிட்டு போது என் கூட வந்தவர் ஒரு பேட்டரி வாங்கிட்டு போகிறாரு. பேட்டரி வாங்கிட்டு போய் ஒருத்தர்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாரு. அவர் எதுக்கு வாங்கிட்டு போனாருன்னு அவருக்கு தெரியாது. அவர் என்ன பேட்டரி வாங்கிட்டு சொன்னார், வாங்கிட்டு போனேன், கொண்டு போய் கொடுத்தேன். அதை கொண்டுட்டு போய் தனுக்கிட்ட கொடுத்து தனு கட்டி வைக்கிற பெல்ட்டில் வெடிகுண்டு வச்சாங்க. அந்த பேட்டரி தான் இந்த பேட்டரி. அந்த பேட்டரினால தான் அந்த வெடிகுண்டு வெடிச்சது. அந்த வெடிகுண்டு வெடிச்சதுனால தான் இங்கே இருக்கிற பேரறிவாளன் குற்றவாளின்னு சொல்லி பேரறிவாளன் குற்றவாளியாக்குனாங்க. உண்மையிலேயே பேரறிவாளன் மீது எந்த விதமான சாட்சியும் அந்த வழக்கிலே கிடையாது. ஒரு சாட்சி கூட கிடையாது. அவர் வாங்கியதெல்லாம் ஒரே ஒரு பேட்டரி. அந்த பேட்டரி எதுக்காக வாங்கப்பட்டது, ஏன் வாங்கப்பட்டது, அந்த பேட்டரி என்ன பண்ணாங்க, எதுக்காக யூஸ் பண்ணாங்க கூட அவருக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. இன்று வரை 26 வருடங்களாக வந்து சிறையில் தான் இருந்திருக்காங்க. அதே போல தான் நளினி கூட அதே போல அவங்க போகும்போது என்னை கூட்டிகிட்டு தான் போனாங்க. என்ன பண்ண போகிறாங்கன்னு எனக்கு தெரியாது. நான் அவங்களோட போனேன். என் கூட வந்த 2 பொண்ணுங்க அவரோட பழக சொன்னாங்க, பேச சொன்னாங்க, அவளை எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போக சொன்னாங்க, சினிமா கூப்பிட்டு போக சொன்னாங்க, பார்க்கு கூப்பிட்டு போக சொன்னாங்க, பீச்சுக்கு கூப்பிட்டு போக சொன்னாங்க, மகாபலிபுரம் போனோம். எல்லா இடத்துக்கும் நான் சுற்றி காட்டினேன்.
அது மாதிரி தான் ராஜீவ்காந்தி பொது கொடுத்து போகலான்னு கொடுத்தாங்க. நான் போனேன், போய் அங்கே நானும் பொது கொடுத்தல் நான் அமைதியாக தான் உட்காந்துட்டு இருந்தேன். தானே எங்கே போனாலும் எனக்கு தெரியாது. உள்ளே போனாங்க, குண்டு வெடிச்சது, இறந்துட்டாங்க. ஆனால் அதுக்கு காரணம் என்ன முதல் குற்றவாளி இந்த வழக்கில் ஆக்கிட்டாங்க. அவங்க செஞ்சது இன்னைக்கு வரைக்கும் ஒரு குற்றம் கூட கிடையவே கிடையாது. நளினியோட பார்த்து எடுத்துக்கான அவங்க அதே மாதிரி அவங்க சம்பவம் இறந்து நடந்த வரைக்கும் போனாங்களே ஒழிய அவங்க சம்பவத்தில் ஈடுபட்டதாகவோ கொலை முயற்சியில் ஈடுபட்டதாகவோ அந்த படுகொலையில் குண்டு வைத்ததாகவோ எந்த விதமான ஆதாரமும் இல்லை. ஒரு நியாயப்படியோ சட்டப்படியோ அவர்கள் தண்டிக்கப்படவில்லை. ஏனோ ஒரு பஞ்சாயத்துக்காக அவர்களும் தண்டிக்கப்பட்டார்கள். அதே போல தான் முருகனுக்கு இந்த வழக்குக்கு சம்மந்தமே இல்லை. நளினியை காதலிச்சா நளினியோட காதல், அவ்வளோதான். முருகனுக்கு வேற எந்த ரோடுகள் கிடையாது. அவருக்கு தூக்கு தண்டனை. அதே போல சாந்தன் சிவராஜனோட அவரோட சேர்ந்து இருந்துருக்காரு. அவரை பற்றி அவருக்கு எதுவும் தெரியாது. சம்பவ இடத்துக்கு அவரும் போகல, எங்கேயும் போகல. சம்பவத்துக்கு முன்னமும் சரி பின்னமும் சரி சிவராஜனோட தொடர்பே இல்லாதவர். அவருக்கும் ஒரு தூக்கு தண்டனை கொடுக்கணும்னு சொல்லி 2 இந்தியருக்கும் 2 இலங்கை தமிழருக்கும் தூக்கு தண்டனை மொத்தம் 4 பேர் கொடுத்தாங்க. நளினியோட தூக்கு தண்டனை அன்றைக்கு இருந்த கவர்னர் அவர்கள் ரத்து பண்ணிட்டாங்க. மீன் 3 பேருக்கும். அதுவும் நாங்கள் உச்ச நீதிமன்றத்தில் போய் போராடி தான் 3 பேருக்கு தூக்கு தண்டனையை நாம் ஆயுள் தண்டனையாக பெற்றோம் என்பது இங்கே நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆகவே ஒருத்தர் மீது பொய் வழக்கு போடுவதற்கு அதே போல தான் போட்டான்னு ஒரு சட்டம். அதுக்கப்புறம் வந்து தடா வழக்கு போட்டான்னு சொல்லி ப்ரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் ஆக்ட்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த சட்டத்திலையும் வந்து அந்த சட்டம் செல்லாதுன்னு அறிவிக்கிறதுக்கு டிக்ளரேஷன் ஒரு ரிட்மன், அந்த ரிட்மன் இருந்தால் போதும் அதை வச்சு இந்த 2 சட்டமும் செல்லாதுன்னு நம்ம சொல்லிடலாம். அடுத்தது வந்து ஹேபியஸ் கார்பஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஹேபியஸ் கார்பஸ் வந்துன்றது ஆட்கொணர்வு நீதி பேராணை. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, உங்களை வந்து போலீஸார் வந்து வீட்டில் வந்து அழைச்சிட்டு போகிறாங்க. அழைச்சிட்டு போயிட்டு போலீஸ் விசாரணைக்கு உட்படுத்துகிறாங்க. உங்களை வந்து போலீஸ் விசாரணைக்கு உட்படுத்துறது வந்து 24 மணி நேரம் மட்டும்தான் உட்படுத்தணும். 24 மணி நேரத்துக்கு பிறகு உங்களை உரிய நீதிமன்றத்திலே உங்களை ஒப்படைக்கணும். போலீஸாரோட கடமை அது. அப்படி அவர்கள் உரிய நேரத்திலே 24 மணி நேரம் கழித்தும் அவர்களை ஒப்படைக்கப்படவில்லை என்றால் நீதிமன்றத்திலே தாக்கல் செய்யப்படும் மனுதான் ஹேபியஸ் கார்பஸ், ஆட்கொணர்வு நீதி பேராணி என்று கூறுவார்கள். இந்த ஹேபியஸ் கார்பஸ் மனுவை நாம் நீதிமன்றத்திலே தாக்கல் செய்வோமானால் நீதிபதி அவர்கள் 24 மணி நேரத்திற்குள் எந்த ஒரு நபரையும் காவல் நிலையத்தில் காவல்துறையினர் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ளக்கூடாது. 24 மணி நேரம் கடந்து விட்டாலே அவர்களை நீதிமன்ற காவலுக்கு அனுப்பப்பட வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கும். அந்த உத்தரவுக்கு பெயர் தான் ஹேபியஸ் கார்பஸ் என்று சொல்லப்படுகிறது. அடுத்ததாக ப்ரொஹிபிஷன். ஹேபியஸ் கார்பஸை பொறுத்த வரைக்கும் நிறைய அந்த வழக்கில் மனித உரிமைகள் நிறைய மேற்பட்டு வரும். சிறை அதிகாரி, அதாவது போலீஸ் காவல் இருக்கும்போது அவனை அடிப்பாங்க, அவங்கள உதைப்பாங்க, அவங்களுக்கு காயம் ஏற்படுத்த வைப்பாங்க. உண்மையை வரவழைக்கு என்னென்னா மெத்தட்ஸ் ஆஃப் இந்த 3rd டிகிரி மெத்தடுன்னு பேர். அந்த எல்லா மெத்தடையும் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் வந்து யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவனால் இந்த அடியெல்லாம் தாங்கிட்டு அவனால் எதுவும் சொல்ல முடியாது. கடைசி வரைக்கும் இல்லைன்னு சொல்லுவான். ஆனால் போலீஸ்காரெல்லாம் எழுதிக்குவான். 1ன்னா இவன் 10ன்னு எழுதுவான், 10ன்னா 100ன்னு எழுதுவான். அதுதான் போலீஸ்காரனோட புத்தி. அதெல்லாம் எழுதிக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் நீ நீதிமன்றத்தில் உன்னை நான் ஆஜர்படுத்துகிறேன், ஆஜர்படுத்தும் போது உன்னை போலீஸ் அடித்தாங்கன்னா இல்லைன்னு சொல்லணும். இவன் பயந்துக்கிட்டு ஆமாம் இல்லைங்க என்னை போலீஸ் அடிக்கவே இல்லைன்னு சொல்லி சொல்லுவான். ஆனால் கை நொண்டி கால் உடஞ்சி கிடக்கும். உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சேர்த்துவாங்க. அதே போல் இன்றைக்கு அந்த விழிப்புணர்வெல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. போலீஸ் நிலையத்தில் வந்து அதிகமாக வந்து தாக்கப்படுறதெல்லாம் குறைக்கப்பட்டு அதே போல் லாக்அப் டெத்துன்னு சொல்லி சொல்லுவாங்க. அடித்து அவன் செத்துருவான். செத்ததுக்கப்புறம் அந்த லாக்அப் டெத்துக்கு எல்லாமே இப்போ வந்து நீதிமன்றங்கள் நிறைய வந்து ஸ்பெஷல் கோர்ட் நிறையா இருக்குது. மனித உரிமை ஆணையம் இருக்குது, மாநில மனித உரிமை ஆணையம் இருக்குது, தேசிய மனித உரிமை ஆணையம் இருக்குது. இந்த மாதிரி லாக்அப் டெத்து எது நடந்தாலும் சரி அதுக்கு உண்டான நிவாரணங்கள்லாம் மனித உரிமை ஆணையம், மாநில உரிமை ஆணையம், தேசிய உரிமை ஆணையம்லாம் இருக்குது. அதில் வந்து நம்ம காம்பன்சேஷன் இழப்பீடுகள் நிறைய நம்ம கேட்கலாம். எவ்வளோ ஒரு குடும்பத்துக்கு ஒரு குடும்ப தலைவர் இறந்துட்டாலும் எவ்வளோ ஏறத்தாலும் 50 லட்சம் 1 கோடி இந்த மாதிரிலாம் கேட்டு வாங்கியிருக்கிறாங்க. அதனால் விழிப்புணர்வு உங்களிடையே கண்டிப்பாக இருக்க வேண்டும். போலீஸ் நிலையத்துக்கு உங்களை சார்ந்தவங்க யாராவது அழைத்து சென்று விட்டால் கண்டு பயப்பட தேவையில்லை. உடனடியாக அவர்கள் நீதிமன்றத்தின் காவலில் உட்படுத்தப்பட வேண்டும் அல்லது விடுவிக்கப்பட வேண்டும். 2 சம்பவங்கள் தான் அதில் இருக்கின்றன என்று சொல்கிறேன். அடுத்தது ப்ரொஹிபிஷன். இந்த ப்ரொஹிபிஷன்னா ஒருத்தர் வந்து செய்யக்கூடாதுன்னு சொல்றது. ஒரு தவறான செயலை செய்கிறார் ஒரு அதிகாரி என்றால் அந்த அதிகாரியை அந்த செயலை செய்யக்கூடாது என்று வற்புறுத்த போது அந்த ப்ரொஹிபிஷன் ஒரு ரிட்டை வந்து நாம் தாக்கல் செய்யணும். அடுத்தது கோ வாரண்டோன்னு சொல்லுவாங்க.
வாரண்டோன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு வித்துக்கே கிடைச்ச அதுதான் ராஜா மாதிரி. எந்த ஒரு அதிகாரியையும், ஏன் தமிழக முதல்வரையை கூட, பிரதமரையை கூட, ஜனாதிபதி அவர்களுக்கு கூட இந்த வாரண்டோ என்ற ரிப்பனை நம்ம உபயோகப்படுத்தலாம். அவருடைய பதவிக்கு ஆன கடமையை ஆற்றவில்லை என்றால் அவரை இந்த வாரண்டோன்னு ஒரு ரிட்டு மூலம் அவரை இந்த பதவியிலிருந்து விலக வைக்கலாம். அதுக்குண்டான பவர் இந்த வாரண்டோ அப்படிங்கிற ஒரு ரிட்டுக்கு இருக்குது. ஆகவேதான் இந்த வாரண்டோ உபயோகப்படுத்தும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுவாங்க. முக்கியமான இடங்கள்ல இந்த வாரண்டோன்னு சொல்லி ஒரு அதிகாரி தன்னுடைய கடமையை செய்ய தவறினால் இந்த ரிட்டை இந்த அதிகாரியே அந்த பொறுப்புக்கு லாயக்கட்டவர்னு சொல்லி அந்த பொறுப்புலேருந்து அவர் விடுவிக்கிறதுக்கு உண்டான நீதி பேரணி தான் வாரண்டோன்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த அடிப்படை உரிமைகள் பிரிவுகள் எல்லாமே சுதந்திரம், பாதுகாப்பு போன்றவைகள்லாம் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு மிகவும் உபயோகமாக இருக்குது. அதே போல் அடிப்படை உரிமைகள் நமக்கு உண்டான உரிமைகள் எத்தனையோ இருக்குது. அதில் குறிப்பாக 6 உரிமைகள் நாம் சொல்லலாம். இந்த 6 உரிமைகள் என்னென்னா சமத்துவ உரிமை, அதாவது இந்த ஆர்டிகிள் 14 சரத்து 14 பிரிவு 14 சொல்லுவாங்க. அதாவது ரைட் டு ஈக்குவாலிட்டி, எல்லாருமே சமம் அப்படின்னா இந்த சமத்துவ உரிமை சொல்லுது. அடுத்தது சுதந்திர உரிமை, ரைட் டு ஃப்ரீடம். இந்திய மக்களாகியனா இந்தியாவில் எங்கே வேணாலும் ஃப்ரீடமாக இருக்கலாம், சுதந்திரமாக இருக்கலாம். அதுதான் ரைட் டு ஃப்ரீடம். அதே போல் சுரண்டலுக்கு எதிரான உரிமை, அதாவது ரைட் எகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் சொல்லுவாங்க. அதே போல் சமய சுதந்திர உரிமை, நாம் விருப்பப்படி நம்மளுடைய சமயத்தையோ எது வேணாலும் வழிபடலாம், தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா சமய சுதந்திர உரிமை. அதே போல் கலாச்சாரம் மற்றும் கல்வியல் உரிமைகள், அப்புறம் அரசியலமைப்பு தீர்வுப்படி பெற வேண்டிய உரிமைகள், ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமிடிஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த 6 உரிமைகளை நம்முடைய அடிப்படையான உரிமைகள் அப்படின்னு சொல்லி அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. அதே போல் இந்த அரசியலமைப்பு உரிமைகள் ரிசர்வேஷன் பெற்றுக் கொடுத்தான்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த உரிமைகளால தான் நாம் இப்போ ரிசர்வேஷன் வாங்கியிருக்கிறோம். அடிப்படை உரிமை அது ரிசர்வேஷன் அப்படின்றது. முதல்லலாம் ரிசர்வேஷன் கிடையாது. எப்போ ரிசர்வேஷன் வந்தது 1977 அப்புறம் தான் ரிசர்வேஷன் முறையாக அமல்படுத்தப்பட்டதுக்கு உண்டான காரணங்கள்லாம் அப்போ இருந்தது. 1977 தான் மண்டல் கமிஷன் நியமிக்கிறாங்க. இடஒதுக்கீட்டுக்காக ஒரு கமிஷன் நியமிக்கிறாங்க. அதாவது பின்தங்கியவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும், அவங்களும் முற்பட்டோருக்கு லெவலில் எப்படி வரணும், ஈக்குவலாக வரணும், அதுக்காக அவங்களுக்காக வரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மண்டல் கமிஷன் ஒன்று நியமித்தாங்க. மண்டல் கமிஷன் ரிப்போர்ட் எப்போ கொடுத்தாங்க அப்படின்னா 1980 அந்த ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க. அந்த மண்டல் கமிஷன் ரிப்போர்ட்டில் இடஒதுக்கீடு செயல்படுத்தப்பட வேண்டும், பிற்பட்டோருக்கான இடஒதுக்கீடு செயல்படுத்தப்பட வேண்டும் என்று மண்டல் கமிஷன் சொல்லியிருக்காங்க. அந்த மண்டல் கமிஷன் 1980 ரிப்போர்ட் கொடுத்தாலும் 1990 வரைக்கும் அந்த மண்டல் கமிஷன் ரிப்போர்ட்டை யாரும் செயல்படுத்தவே இல்லை. 90க்கு அப்புறம் தான் அப்போது இருந்த பிரதமராக இருந்த விபி சிங் அவர்கள் தான் இந்த மண்டல் கமிஷன் ரிப்போர்ட்டை அமல்படுத்தி இடஒதுக்கீட்டு முறையாக பின்பற்றதுக்கு என்னென்ன முறைகள் இருக்கோ, எப்படி இடஒதுக்கீடு, பிற்பட்டவருக்கு எவ்வளோ இடஒதுக்கீடு, தாழ்த்தப்பட்டவருக்கு பழங்குடியினருக்கு, அதுக்கப்புறம் தான் எல்லாம் வர ஆரம்பிச்சு தாழ்த்தப்பட்டவருக்கு எவ்வளோ, பழங்குடியினருக்கு எவ்வளோ, இதை எதிர்த்து வழக்கு போட்டாங்க இந்திரா சாகானி அப்படின்றவங்க. அந்த வழக்கு எல்லாமே உச்சநீதிமன்றத்தில் ஒரு சில மாறுதல்களோட தோற்று போயிடுச்சு எல்லா வழக்குமே. அதனால தான் அப்போ வச்ச இடஒதுக்கீடு தான் இன்னைக்கு வரைக்கும் அந்த இடஒதுக்கீடு கொள்கை பின்பற்றிக்கிட்டே வராங்க. அதனால இதெல்லாம் நமக்கு கிடைக்கப்பட வேண்டிய உரிமைகள் மறுக்கப்படக்கூடாது என்பதற்கான உதாரணங்களை நான் சொல்கிறேன். அடுத்தது நமக்கு என்னென்ன சுதந்திரம்னு இருக்கு. உரிமைகள் வேற, சுதந்திரம் வேற. இத்தனை வகையான சுதந்திரங்கள் நமக்கு அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கு. மொத்தம் 6 வகையான சுதந்திரம் இருக்கு. அதில் முதல் சுதந்திரம் ஆர்டிகிள் 19(1)A ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன், பேச்சு மற்றும் கருத்துக்களை வெளியிடும் சுதந்திரம். எந்த ஒரு மனிதனுக்கும் தன்னுடைய பேச்சும் கருத்துக்களையும் வெளியிடுறதுக்கு அவருக்கு உரிமை இருக்குது. கருத்து சொல்லும் உரிமை அதுதான். இந்த ஆர்டிகிள் தான் நம்முடைய தந்தை பெரியார் திராவிட கழகத்தில் ஃபாலோ பண்ணிட்டு ஒரு ஆர்டிகல், ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன். எங்கெல்லாம் இது தடுக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் பெரியார் திராவிட கழகம் இன்றைக்கு வரைக்கும் போராடி கொண்டிருக்கின்றது. இந்த போராட்டத்தை நாம் முன்னிட்டு நடத்தி நாம்
எல்லா ஆர்ப்பாட்டமும் சரி, பொதுக்கூட்டங்களும் சரி, உயர்நீதிமன்றத்தின் மூலமோ உச்சநீதிமன்றத்தின் மூலமோ நாம் அனுமதியை பெற்றிருக்கின்றோம். அடுத்ததாக ஃப்ரீடம் ஆஃப் அசம்பிளி 19(1)B ஆர்டிகல் 19(1)ன்றது ஆயுதங்களின்றி அமைதியாக கூடுவதற்கான சுதந்திரம். நாம் இப்போ கூடியிருக்கிறோம், இது நம்மளுடைய சுதந்திரம். கூடலாம் ஒரு இடத்துல ஆயுதங்களின்றி அமைதியாக கூடுவதற்கான சுதந்திரம் இதுதான். அடுத்தது 19(1)C ஃப்ரீடம் டு ஃபார்ம் அசோசியேஷன் அண்ட் யூனியன்ஸ், அதாவது நாம கழகங்கள் மற்றும் சங்கங்கள் அமைப்பதற்கான சுதந்திரம். எல்லாருமே ஒரு கழகத்தையோ சங்கங்களையோ அமைச்சிக்கலாம். அதுக்கு உண்டான சுதந்திரம் எல்லா மனிதனுக்கும், இந்திய மக்களுக்கு எல்லாத்துக்குமே இருக்கு. அடுத்ததாக 19(1)D அடுத்தது 19(1)D அது ஃப்ரீடம் ஆஃப் மூவ்மெண்ட் த்ரூ அவுட் தி டெரிட்டரி ஆஃப் இந்தியா. நாம இந்தியாவிலிருந்து எல்லா இடத்துக்கும் சுதந்திரமா சென்று வரலாம். கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் நாம் எல்லாருமே ஒரு இந்திய குடிமகன் எங்கெல்லாம் இந்தியாவில் செல்ல விரும்புகிறோமோ அங்கெல்லாம் சென்று வரலாம். யாரும் நம்மை தடுத்து விட முடியாது. தடுப்பதற்குண்டான அதிகாரம் யாருக்குமே கிடையாது. எங்கே வேணாலும் நாம் சென்று வரலாம். அடுத்தது 19(1)E டிக்கு அப்புறம் E தான் வரும். 19(1)E ஃப்ரீடம் டு ரிசைட் அண்ட் டு செட்டில். இந்தியாவில் எப்பகுதியிலும் தங்கி வாழ உரிமை. நம்ம இந்தியாவில் எந்த இடத்துலனாலும் நாம் தங்கலாம். நம்ம இங்கே தமிழ்நாட்டில் தங்கியிருக்கலாம், கேரளாவில் தங்கியிருக்கலாம், ஆந்திரா, மத்திய பிரதேசம், டெல்லி, ஜம்மு காஷ்மீர் வரைக்கும் எங்கே வேணாலும் நம்ம தங்கி இருந்து வாழலாம். எங்கு வேண்டுமானாலும் நாம் தொழில் செய்யலாம். அதே போல தான் ஆர்டிகல் 19(1)G ஃப்ரீடம் ஆஃப் ப்ரொஃபஷன், ஆக்குபேஷன், ட்ரேட் அண்ட் பிஸ்னஸ். எந்த தொழில், பணி மற்றும் வணிகம் அல்லது வியாபாரத்தை செய்யும் சுதந்திரம். நாம் நியாயம், அதாவது சட்டப்படி எந்த தொழிலையும் வணிகத்தையும் வியாபாரத்தையும் செய்யலாம் என்ற ஒரு சுதந்திரம் நமக்கு சட்டப்படி இருக்கு. இந்திய அரசியல் சட்டத்தில் சொல்லியிருக்கு. ஆகவே நீங்கள் விருப்பத்திற்கேற்ப எந்த தொழிலையும் வியாபாரத்தையும் வணிகத்தையும் செய்வதற்கு நமக்கெல்லாம் உரிமை இருக்கின்றது. இதுல ஒரே ஒரு ஆர்டிகல் மட்டும் வரல, அதாவது 19(1)F வரல. முதல்ல 19(1)F நமக்கு இருந்தது, சொத்துரிமை இருந்தது. அந்த சொத்துரிமை அடிப்படை உரிமையில நமக்கு வரல. அதனால அந்த சொத்துரிமையை அடிப்படை உரிமையிலிருந்து எடுத்துட்டாங்க. அடிப்படை சுதந்திரத்திலிருந்து உரிமையிலிருந்து எடுத்துட்டாங்க. அதுதான் பார்ட் 4 அமெண்ட்மெண்ட், அதாவது 44வது அமெண்ட்மெண்ட் படி அந்த சொத்துரிமையை மட்டும் எடுத்துட்டு சாதாரண 130 உரிமையில, சாதாரண உரிமையில கொண்டு போய் அந்த சொத்து இருக்கிறதா இல்லையா போய் சேர்த்துட்டாங்க. இந்த சொத்துரிமையை முதல்ல எடுத்துட்டாங்க. அதே போல நாம் அந்த சுதந்திரமாக போடுறதுக்கும் சரி, சுதந்திரமாக செய்யறதுக்கும் ஒரு சில கட்டுப்பாடுகள் தான் இருக்கு. அந்த கட்டுப்பாட்டுக்குள் நாம் இருந்தால் நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. அந்த கட்டுப்பாடு அரசின் பாதுகாப்புக்கு எதிரானதாக இருக்கக்கூடாது ஒன்று. அடுத்தது அண்டை நாட்டோட, அதாவது பக்கத்து நாட்டோட நட்புறவுக்கு எதிரானதாக இருக்கக்கூடாது. இப்போ பாருங்க, இந்தியா இலங்கை மீன் பிடிக்க போறாங்க. இந்திய மீனவர்கள் நடுக்கடலில் பிடிச்சிடுறாங்க. தமிழ்நாடு நம்ம தட்டி கேட்கணும், நம்ம தான் தட்டி கேட்கணும். ஆனால் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் நமக்கு அதுக்கு இடம் கிடையாது. அந்த தட்டி கேட்குற உரிமை மத்திய அரசுக்கு தான் அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கல. அதனால தான் சொல்றாங்க, அந்த மீன்பிடி உரிமை இருக்கு இல்லைங்களா, அந்த கடலில் மீன் பிடிக்கக்கூடிய உரிமை மத்திய அரசுக்கு தான் இருக்கு. மத்திய அரசு போய் இலங்கை கிட்ட போய் கேட்கணும், ஏன் எங்கள் நாட்டு மீனவர்களை சுட்டீங்க அப்படின்னு கேட்கணும். நியாயமாக கேட்கணும். மத்திய அரசு கொண்டான ஒரு நிலைப்பாடு அதுதான். ஆனால் இப்போ இருக்கிற மோடி அரசு என்ன பண்ணுது, கடந்த மாதம் கூட பாருங்க, அப்பாவையோ ஒரு இளைஞரை சுத்தம் பண்ணிட்டாங்க. அது மத்திய அரசு சரியாக கேட்கல. தமிழக அரசு என்ன பண்ணுது, கடிதம் தான் எழுத முடியும், வேற வழி கிடையாது. இந்த மாதிரி ஒரு இந்திய அரசு தன் கடமையை செய்ய ஆற்றவில்லை. அதுவும் ஒரு மிகப்பெரிய தப்பு. அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக அந்த சமயம் இந்திய அரசு இயங்கிட்டு வருது. அதுக்கு என்ன காரணம், தமிழ்நாட்டு மேல உள்ள காழ்ப்புணர்ச்சியா கூட இருக்கலாம். தன்னுடைய காலம் இங்கே தமிழ்நாட்டில் உருவ முடியல பிஜேபினால, அது ஒரு காரணமாக கூட இருக்கலாம். இதே இங்கே தமிழ்நாட்டில் பிஜேபி அரசா இருந்ததுன்னா ஓடி வருவாங்கல்ல, ஓடி என்ன பிரச்சனைகளை தீர்த்து இருப்பாங்க. ஆனால் அவங்க இந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான், தமிழ் மக்கள் எங்கேயிடம் போடுறதுக்காக தான்
இன்றைக்கு வரைக்கும் மத்தியிலிருந்து இதுக்கு முறையான எந்த விதமான நடவடிக்கை எடுக்கல. இலங்கை அரசையும் கண்டிக்கவும் இல்லை. வெறும் பேச்சுவார்த்தை தான். இந்த பேச்சுவார்த்தையினால் நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனால் நம்மளுடைய தமிழக உரிமைகள் தான் மதிக்கப்பட்டு வந்துட்டு தமிழக உயர்கல்வி வரைக்கும் போயிட்டு. அதே போல் இந்த பொது அமைதிக்கு எதிராக செயல்படுறது, அறநெறியான ஒழுக்கத்துக்கு எதிராக செயல்படுறது, நீதிமன்ற அவமதிப்புக்கு எதிராக செயல்படுறது, அவதூறு ஒருத்தரை பற்றி ஒருத்தர் அவதூறாக பேசுறது, அதே போல் நம்முடைய பேச்சினால் குற்றம் செய்ய தூண்டுறது, இந்த மாதிரி ஒரு செயல்கள்லாம் இருந்ததுன்னா இதெல்லாம் வந்து கட்டுப்படுத்தலாம். இதெல்லாம் இந்திய ஒருமைப்பாடு, இந்திய இறையாண்மைக்கு எதிராக இருக்குதுன்னு சொல்லி கட்டுப்படுத்தலாம்னு சொல்லி ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்கு. ஆனால் இந்த ரெஸ்ட்ரிக்ஷனையே நமக்கு எய்ட்ஸ் தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதனால் பாதிக்கப்பட்டவங்க யார் தெரியுமா? நம்ம பெரியார் திராவிடத்திலே அண்ணன் கோவை ராமகிருஷ்ணன் அவர்கள் தான் 2-3 முறை தேசிய 3 முறை தேசிய பாதுகாப்பு 2 முறை தேசிய பாதுகாப்பு நிலையில் இருந்திருக்கிறார். ஆனால்